வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் தான். எப்படிலாம் வந்து மார்னிங் பரபரப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டதுனால பருப்பையும் சாதத்தையும் வந்து குக்கரில் வச்சிட போகிறேன். அரிசி ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சிடுறேன். இன்றைக்கி என்ன மெனு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து பீர்க்கங்காய் போட்டு சாம்பார். எப்போயுமே பீர்க்கங்காய் வந்து கூட்டு தான் செய்வோம். இந்த சாம்பார் அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மார்னிங்கே வந்து ஏற்கனவே ஒரு காஃபி குடித்தாச்சு. இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்க்குறதுனால ஒரு லெமன் டீ வந்து எனக்கு தயாராகிட்டுருக்கு. ஓகே, அதை குடிச்சிட்டு அடுத்தது தான் வந்து இப்போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ டைம் வந்து 6:15 ஆகுது. இந்த சூடாக குடிக்கிறத மட்டும் எனக்கு உட்காந்து குடித்தாதான், ஸோ அதை மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். கீரை பொரிச்சு கூட்டு தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ரொம்ப மேட்சாகவும் இருக்கும். சாம்பாருக்கு கீரை எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான மெனு கூட இன்றைக்கி. அந்த மாதிரி பையில் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் கீழே உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாமே கீழே உட்காந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாம்பார். ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் தாளிப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கிறேன். என் கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்க வேணாம், இந்த ஷேப்பில் நறுக்கிக்கோங்க. அப்போ சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த சீசனுக்கு இந்த மாதிரி நீர்க்காயெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பார் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை அப்படியே வேக வச்சிடலாம். இது இருக்கட்டும். இங்கே கீரைக்கும் ரெடி பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம் தாளிப்பை சேர்த்துட்டு அதே மாதிரி வெங்காயம், தக்காளி வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா இது வதங்கட்டும். நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த கீரையை அப்படியே இதில் சேர்த்துருக்கேன். இது பார்க்கும்போது தான் நிரம்ப இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் வெந்தால் போதும், நல்லா குறைஞ்சிரும். அப்புறம் இதை நல்லா வந்து நம்ம வசிச்சு விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கடைஞ்சி மிக்சியில் அடிச்சினாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இங்கே வந்து நல்லா சாம்பார் வந்து வெந்துட்டுருக்கு காயெல்லாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் புளி எப்பயுமே சேர்ப்பேன். இதில் சேர்க்கறதுக்கான மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள், தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி அதில் சேர்த்துட்டு அந்த மசாலாவோடு வேக வச்சு இருந்த பருப்பையும் வந்து அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா புளி சேர்த்து ஏற்கனவே கொதிச்சாச்சு. தேங்காவை சேர்த்து நிறைய நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இது தேங்காய் அரைச்சி விட்டுருக்கனால கெட்டு போயிடுமோலாம் யோசிக்காதீங்க. நல்லா மத்தியானம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம், கீரை எல்லாம் வெந்து அதை நல்லா நான் இதிலே வசிச்சிட்டேன். உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து தேங்காய் பூவையும் சேர்த்து இறக்கி வச்சாச்சு. அவ்வளோதான். ரொம்பவே பரபரப்பாக இன்றைக்கியான மெனு ரெடி ஆயாச்சு. கீரை, மிளகு சேர்த்து ஒரு கூட்டு மாதிரியும், அதே மாதிரி பீர்க்கங்காயில் சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் சாதம் ரெடி ஆயாச்சு. இது எல்லாமே நடக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிடுவேன். அப்போ நமக்கு இடமும் வந்து நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக வேலையும் பண்ணலாம். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கல் சூடு பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் அடுப்பில். அது சூடாகிற சமயத்தில் நான் இங்கே மாம்பழம் கட் பண்ணிக்கிறேன். லஞ்ச் பாக்ஸ் அப்படின்றதுனால நான் வந்து தோலை வந்து எடுத்துருவேன். ஏன்னா அப்படி தோலோடு அப்படி சாப்பிட முடியாதுன்னு. இதுனா ஸ்பூன்லேயோ இல்லை ஃபோர்க்லேயோ வந்து பசங்களும் வந்து குத்தி சாப்பிட்ருவாங்க. ஸோ இதையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் எல்லாத்தையும் வந்து கலந்து வைக்க வேண்டியது மட்டும்தான் வேலை. இந்த ஒரு சின்ன பரபரப்பான காலப்பொழுதை மட்டும்தான் வந்து நான் இந்த கேப்சர் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் முந்தின நாள் நைட்டு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அதையும் வந்து போட்டுறேன். இந்த மாதிரியான பரபரப்பாக நீங்கள் வந்து கம்மி டைமில் நிறைய ரெசிபீஸ் செய்கிறதுக்கு, அதாவது ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ தோசை ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து நான் ஓரம் எல்லாத்தையும் முடிச்சேன். பிரேக்ஃபாஸ்ட் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சாச்சு. தோசையும் கொடுத்தாச்சு. இப்போ கையோடு கையாக நெக்ஸ்ட் டேக்கு மாவு தீந்து போச்சு. அதனால் நான் ஒர்க்கிங் டேயில் அரைக்கிற மாதிரி ஆச்சு. இதுதான் அரைக்க போகிறேன். சிகப்பரிசி மாவும் வந்து கம்பு தோசை மாவும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா
ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்ரோ ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.